எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு இந்த வத்தல் வந்து எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெது வத்தலும் கொத்தவரங்காய் வத்தலும் எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இங்கே கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு 100 ml காண்டு 200 ml காண்டு ஊற்றிட்டு, அப்புறம் இந்த வடகம் இதெல்லாம் வறுக்க போகிறோமோ அதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு எண்ணெய் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் ஆவியை அடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த வடகத்தெல்லாம் எடுத்து போடுங்க. போட்டோடனே இப்படி பட்டு பட்டுன்னு வெடித்தாலும் வெடிக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரியா வாசனைகள்லாம் வரும். நல்லா வெந்தது எடுத்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு அதை எடுத்துகிட்டு அதை தனியாக ஒரு தட்டில் வச்சுருங்க. தனியாக தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய சாதம் அது கூட வச்சு சாப்பிட்லாம். பழைய சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம், ரசம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். அதை மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இது மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க. நன்றி. இப்போ டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறதுக்கு அதுக்கு வந்து இந்த பனங்கிழங்க வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இது வந்து ஆர்கானிக்கான விளைய வச்சது ஸ்நாக்ஸ். இது வந்து சமைச்சி சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்கள்லாம் கூட சாப்பிட்லாம். இது வந்து இந்த பனங்கிழங்கு வந்து 2 கட்டு வாங்கியாச்சு. அதில் மேலே இருக்க இதையும் வெட்டி எடுத்துகிட்டு குமிழ் மாதிரி இருக்கிறோம் அதையும் வெட்டி கீழே இருக்கிறதையும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒன்றா வந்து ஒரு 3 லிட்டரு குக்கரில் வந்து தண்ணி கொஞ்சம் வந்து ஒரு 200 ml காண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த பனங்கிழங்கெலாம் அதில் போட்டுட்டு அதை வந்து குக்கரை வந்து மூடிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுருங்க. ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இது மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க. பொடி பாவக்காய் வறுவல் எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பொடி பாவக்காய் வந்து வாங்கிக்கோங்க. சின்ன சின்ன குட்டி குட்டியான பாவக்காய். அதை வந்து 2 பக்கம் வந்து இருக்கிற வந்து அந்த காம்பு மாதிரி இருக்கிறத வந்து பிச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் இருக்கிற காம்பை வந்து பிச்சு எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிங் போர்டில் வச்சு சின்ன சின்னதாக உருண்டையாக வெட்டி எடுக்கலாம். நான் வந்து சாப்பரில் போட்டு வந்து அதை சாப் பண்ணுறேன். அதை வந்து சாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாவக்காவையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கேஸ் ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் வந்து ஏற்கனவே ஒரு குழிக்கரண்டி ஊற்றிருந்தேன், திரும்பி ஒரு குழிக்கரண்டி கூட ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுட்டு கேஸ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கிட்டே இருங்க. தொடர்ச்சியாக ஒரு நிறைய நேரம் வதக்கிட்டு அப்புறம் இந்த தான் வந்து பதம் இந்த அளவுக்கு வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு அதை வந்து மூடி வைக்காமல் வைங்க, வச்சு வேக வைங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா வந்து அப்படி அவிச்ச மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் மூடாமல் அப்படியே வதக்கி எடுத்துருங்க. நன்றி.